கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த காணொலி மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலும் கொரோனா வைரஸ் மூலமாக நம்முடைய இந்திய நாடும் உலக நாடுகள் அனைத்தும் கலங்கிக் கொண்டிருக்கின்ற சூழல்களில் நம்முடைய மத்திய மாநில அரசாங்கத்தின் அறிவுரைப்படி நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த நாட்களில் நம்முடைய இல்லங்களிலிருந்து இந்த காணொலி மூலமாக கடவுளுடைய செய்தியை கேட்டு நம்முடைய நாட்டிற்காகவும் அகில உலக நாட்டிற்காகவும் கடவுளிடம் மன்றாடுவோம். கடவுள் நம்முடைய மன்றாட்டுகளை கேட்டு ஆசீர்வாதமான காரணங்களை தந்து நம்மளை ஆசீர்வாதத்தில் பாதிக்கலாக நடத்துவராக. ஆமென். அனுதினம் அவர் புகழ் கூறிடுவோம். இயேசுவை போற்றிடுவோம். அனுதினம் அவர் புகழ் கூறிடுவோம். ஆனந்தமே பேரானந்தமே, அதிசயமே அவர் செயல்களே. ஆனந்தமே பேரானந்தமே, அதிசயமே அவர் செயல்களே. காணாவில் கனிரசம் தந்தவராம், காற்றையும் கடலையும் அதட்டினோராம். காணாவில் கனிரசம் தந்தவராம், காற்றையும் கடலையும் அதட்டினோராம். ஆனந்தமே பேரானந்தமே, அதிசயமே அவர் செயல்களே. ஆனந்தமே பேரானந்தமே, அதிசயமே அவர் செயல்களே. நோய்களை நீக்கிட்ட நல்லவராம், பேய்களை விரட்டிட்ட வல்லவராம். நோய்களை நீக்கிட்ட நல்லவராம், பேய்களை விரட்டிட்ட வல்லவராம். ஆனந்தமே பேரானந்தமே, அதிசயமே அவர் செயல்களே. ஆனந்தமே பேரானந்தமே, அதிசயமே அவர் செயல்களே. பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஜெபம் செய்வோம். எங்களை அனுதினமும் நேர்த்தியான பாதையிலே வழிநடத்துகின்ற அன்பின் தூய கடவுளே, அன்பின் நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகின்றோம் தகப்பனே. இந்த நாளும் இந்த இடத்திலே தொழுகை நடத்தவும், இதனை பதிவு செய்த அநேக மக்களுக்கு வழிகாட்டுதலாக இது அமையவும் ஆண்டவர் துணை புரிய வேண்டும் என்று நோக்கி கொண்டாடுகின்றோம். இதனை காணொலி வழியாக காண இருக்கின்றதான அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆட்சி தேற்றி அரவணைக்க வேண்டும் என்று உண்மை நோக்கி கொண்டாடுகின்றோம். நாங்கள் இந்த இடத்திலே செய்கின்ற ஆராதனையானது நல்ல ஒரு எழுச்சியை கண்டுகொள்ளவும், இதன் வழியாக நல்ல நன்மைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கண்டுகொள்ளவும் ஆண்டவர் துணை புரிய வேண்டும் என்று உண்மை நோக்கி கொண்டாடுகின்றோம். குறிப்பாக எங்களுடைய தேசத்திலே இருக்கின்றதான நோய்க்காக உண்மை நோக்கி கொண்டாடுகின்றோம். அந்த நோயிலிருந்து நல்ல ஒரு விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தொடர்ந்து வருகின்ற நாட்களிலே இந்த இடத்திலே சபை மக்களாக இணைந்து உம்மை போற்றி புகழவும் ஆண்டவர் கிருபை தகப்பனே. குறிப்பாக நாங்கள் இந்த தொழுகையிலே பயன்படுத்த இருக்கின்றதான ஒவ்வொரு பாடல்களையும், நாங்கள் வாசிக்கின்ற இறை வசனங்களையும், தியானிக்கின்ற திருமறை பகுதி ஒவ்வொன்றும் எங்களுடைய வாழ்வுக்கு ஆரோக்கியம் நிறைந்ததாக நீர் மாற்றி தர வேண்டும் என்று உண்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஒரு விஷயம் கூட எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய பொற்பாதனையில் படைக்கின்றோம். ஏற்றுக்கொள்ளும் இறைமைகள் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் தூய கடவுளே. ஆமென். தொடர்ந்து ஞான பாடல் 64 பாடுவோம்.
பாடல் ஞான பாடல் 64. சேர்ந்து வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 93. சங்கீதம் 93. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது, நீர் அனாதியாய் இருக்கிறது. கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலைதிரண்டு எழும்பின. திரளான தண்ணீர்கள் இரைச்சலை பார்க்கலும் சமுத்திரத்தின் வலுவான அலைகளை பார்க்கலும் கர்த்தரிடத்திலே வல்லமை உள்ளவர். உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. தொடர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை இணைந்து சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினத்தில் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். இன்றைய நாளும் நற்செய்தி பகுதிக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமுறை பகுதி யோவான் 20வது அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 29 வரை அடங்கிய வசனங்கள்.
யோவான் 20வது அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 29 வரை அடங்கிய வசனங்கள். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமோ எனப்பட்ட தோமா என்பவன் அவருடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடைய கூட இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை நீட்டி உன் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரேத்திரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றார். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி வாசிக்க முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள கடவுளே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியுள்ளாமல் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் விட்டிருந்த கிறிஸ்துவாக நீர் ஒரு நாளும் செயல்பட்டுவதே மேலான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலையின் மூலமாக உம்முடைய செய்தியை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேளையிலும் கேட்கின்ற மக்களும் ஆண்டவரே, இந்த செய்தி மூலமாக உண்மையில் வைத்திருக்கின்ற விசுவாச வாழ்க்கையில் உறுதியாக நினைக்கின்ற வாழ்கின்ற நல்ல வாழ்வை நீத்த வேண்டுமாக பார்த்து நாங்கள் பதினிக்கின்றோம். இயேசுவின் அடியேனி எழுக்கின்ற உள்ளங்களையும் உம்முடைய தூயாவினால் ரப்பி படத்தனமாய் இந்த சமூகத்துக்கு நாங்கள் பதினிக்கின்றோம். உங்களை முழுவாக உங்களுடைய திருக்கத்தை ஒப்படைக்கிறோம். நீரே வேண்டத்தில் என்று இறைமையை சொல்லியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்புள்ள பிரவசந்தையே, ஆகும். கிறிஸ்துவுக்குள் அன்பாவிலே, இந்த நாளிலும் சற்று நேரம் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வசனம் நாம் வாசிக்கிட்ட யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 28வது வசனம். தோமா அவருக்கு பிரேத்திரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றார். தோமா அவருக்கு பிரேத்திரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றார். வீட்டிருந்த ஆண்டவர் முதலில் மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார். அன்றைய தினம் மாலையில் தம்முடைய சீடர்களுக்கு தரிசனமானார். அப்பொழுது தோமா அங்கே இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சமாதான வாழ்த்தல் கூறி வீட்டிலிருந்த கிறிஸ்துவாக தம்மை உயிரோடு இருக்கிறவராக அங்கே தன்னுடைய சீடர்களுக்கு காண்பித்தார். தோமா வந்தபோது மற்ற 10 சீடர்களும் நாங்கள் உயிரோடு இருந்த இயேசுவை தரிசித்ததாக தோமாவிடத்தில் கூறினார்கள். தோமா அது நம்பாததாக, நான் என் கண்களினாலே இயேசுவை காண வேண்டும், அவருடைய கைகளில் ஆணியுண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தை என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே
போட்டாருடைய விசுவாசிக்க மாட்டேன் என்று கூறினார். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு தோமா சீடரோடு இருக்கையில் இயேசு தரிசனமாகி சமாதான வாழ்த்துதல் கூறினார். பின்பு தோமாவை பார்த்து, நீ உன் விரலை இங்கே நிறுத்தி என் கைகளை பார், உன் கையை நிறுத்தி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாய் என்று கூறினார். தோமா ஆண்டவரை தொட்டு பார்த்ததாக அங்கே தெரியவில்லை. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கண்டபோது, என் ஆண்டவனே, என் தேவனே என்று அவர் அறிக்கையிடுகிறார். அப்பொழுது இயேசு தோமாவை பார்த்து சொல்கிறார், நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் என்னை விசுவாசித்தவர்கள் பாக்கியவான்கள் என்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பார்களே, இந்த நாளிலும் இந்த வேத பகுதி நமக்கு என்ன கற்றுத்தருகிறது என்பதை குறித்து சற்று சுருக்கமாக நாம் சிந்தித்து பார்ப்போம். முதலாவது பார்க்கிறீர்கள், தோமா கிறிஸ்துவோடு வாழ்ந்தும் அவரை புரிந்து கொள்ளாததாக அவன் காணப்பட்டான். இயேசு கிறிஸ்துவோடு அவன் ஒரு சீடராக வாழ்ந்த போதும் கூட அவன் அவரை குறித்து புரிந்து கொள்ளாததாக அவன் வாழ்ந்தான் என்பதை நமக்கு கற்றுத் தருவதை நாம் பார்க்கிறோம். யோவான் நூல் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை படித்து பார்ங்கள். அங்கு சொல்லப்படுகிறது, மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவருடைய சொன்னார்கள். அதற்கு அவர், அவருடைய கைகளில் ஆணியுண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தை என் விரலிட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டாலுடைய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். இந்த வசனத்தில் தோமாவுடைய அவிசுவாசத்தையும் அவனுக்கு உண்டான சந்தேகத்தையும் இங்கே எடுத்து காட்டுவதை நாம் கண்டுகொள்ள முடிகிறது. இயேசுடைய உயிர்த்தல் காட்சியை கண்ட சீடர்கள் கூறிய காரியங்கள் அனைத்தும் தோமா நம்புவதற்கு இயலாத ஒரு காரியமாகும். அறிவுக்கு எட்டாத ஒரு கட்டுக்கதை போல இது தோமாவுக்கு தோன்றின. மரித்த ஒருவர் உயிர்த்து வருவதை அவருடைய சிந்தையில் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே சீடர்கள் கூறிய இந்த காரியம் தோமாவுக்கு ஒரு வீண் பேச்சாக தோன்றினர். அதனால்தான் தோமா இப்படி ஒரு நிபந்தனையை வைக்கிறதாக இருக்கின்றான். அவருடைய கைகளில் ஆணியுண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே விரலிட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டாருடைய விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்லி அவன் சொல்வதை நாம் கண்டுகொள்ள முடிகிறது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது பாடு மரணங்களை குறித்து நம்முடைய சீடர்களோடு பல முறை அவர் கூறியதுண்டு. பல முறை தன்னுடைய பாடு மரணங்களை குறித்து கூறிய இயேசு கிறிஸ்து, நான் விரிவாக பாடுகளை படுவேன், விரிவாக இந்த சிலுவையில் என்னுடைய நான் மரித்து அடக்கப்பட்டு 3ஆம் நாள் வீட்டெழுவேன் என்பதெல்லாம் இந்த சீடர்களுக்கு பல முறை இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தது உண்டு. ஆனால் தோமா அதை புரிந்து கொள்ளாததாக அவன் காணப்பட்டபடியால்தான் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தலை கண்ட சீடர்கள் அங்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், நாங்கள் அவரை பார்த்தோம் என்று கூறிய போதிலும் கூட அவன் அதை விசுவாசிக்காதவராக அவன் காணப்பட்டவராக இருந்தான் என்பதை நமக்கு பெற்றிருவதை நாம் காணலாம். கிறிஸ்துவுக்குள் அன்பார்களே, நாமும் இந்த உலகத்தில் தோமாவுடைய பல அனுபவங்களை கிறிஸ்து வழியாக நம் ஒரு நாளும் பெற்றுக்கொள்ளாக நாம் இருக்கின்றோம். அநேக தெளிவான போதனைகள் ஏராளம் பெற்றுக்கொண்டோம். விசுவாச வீரர்களின் வாழ்க்கை சட்டங்களை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் தோமாவை போல கிறிஸ்துவை புரிந்து கொள்ளாதவர்களாகத்தான் இன்று நாம் வாழ்வுள்ளாக நாம் இருக்குள்ளாக காணப்படுகிறோம். இந்த தோமா அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு 3 ஆண்டு காலம் ஊழியத்தில் அவர் சேர்ந்து இருந்தபோது கூட இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ளாதவராகவே அவர் காணப்பட்டார். கிறிஸ்துவுக்குள் அன்பார்களே, நாமும் இதுல வாழ்க்கையில் கிறிஸ்துவை புரிந்து கொள்ளாதபடி வாழ்கின்ற நம்முடைய வாழ்க்கையில் நாம் கிறிஸ்துவை புரிந்து கொள்வதற்குத்தான் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு நாம் வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
யோவான் 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்த்தாளை பார்த்து சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று அங்கே சொல்வதை நாம் பண்ணலாம். மார்த்தாளுடைய சகோதரனாகிய லாசரு இறந்து விட்டார். லாசரு இறந்து அவர் அடக்கம் பண்ணி 4 நாள் ஆகிவிட்டது. அப்பொழுது மார்த்தாள் இயேசு சொல்கிறார், 4 நாள் ஆகிவிட்டது, நார்மையை சொல்லி அங்கே கொண்டார். ஆனால் இயேசு சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி அங்கே சொல்வதை நாம் பண்ணலாம். 4 நாள் ஆகிய லாசருவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருடைய எழுப்பினார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கிறிஸ்து இன்னும் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் சொல்வது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் காணலாம். இதை நாம் புரிந்து கொண்டவர்களாக இயேசு கிறிஸ்து மீது முழுமையான நம்பிக்கை வைத்து நாம் உலக வாழ்க்கையில் முன்னே செல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 பார்ப்பவர்கள் தோமா ஆண்டவருடைய காட்சியாக அவன் புரிந்து கொள்வதை நாம் இங்கே காணப்படுகிறது. ஆண்டவர் திரும்பமாக அங்கே காட்சி கொடுத்தப்படுகிறது. அவன் இயேசு கிறிஸ்துவை அவர் புரிந்து கொண்டதாக அவன் காணப்படுவதை நாம் காணலாம். யோவான் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் என்று சொல்லப்பட்டது, மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சிஷ்யர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவருடைய கூட இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டது. அப்போது இயேசு நடுவேந்து உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆண்டவராகிய இயேசுவுக்கு உயிர்த்தெழுந்து 8 நாளுக்கு பின்னர் தமது சீடர்களுக்கு மறுபடியும் அங்கே காட்சியளிக்கின்றார். தோமாவும் அங்கே இருக்கின்றார். அனைத்து சீடர்களுக்கும் சமாதான வாழ்த்துகள் சொல்லிவிட்டு தோமாவை அங்கே அழைக்கின்றார். நீ உன் விரலை இங்கே நிறுத்தி என் கைகளை பார், உன் கையை நிறுத்தி என் விழாவிலே போடு என்று சொல்கிறார். தோமா ஆண்டவரை பரிசோதிக்கவில்லை. ஆண்டவரின் காயப்பட்ட கரங்களும் விழாவை தோமாவுக்கு அங்கே திருப்தி அளித்தன. தோமாவின் உள்ளம் குறுகியது. இயேசுவை நன்கு புரிந்து கொண்டதாக அவர் அது செயல்படுவதை நாம் கண்டுகொள்ள முடிகிறது. தோமாவை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் விரும்பினார். தோமா கொண்டிருந்த அவர் நம்பிக்கை மென்மையாக கண்டித்து உணர்த்தினார். தோமாவிடம் இயேசு அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிருந்து ஒரு அன்பின் கட்டளையை வைக்கிறதாக இருக்கின்றார். அந்த அன்பின் கட்டளையை தோமா தன்னுடைய உள்ளத்தில் ஆழமாக பதித்துக் கொண்டு அதன் மூலமாக அவன் விசுவாசியாக அவன் இந்த சமுதாயத்தில் வாழ்வதாக சட்டம் கூறுவதை நாம் கண்டுகொள்ள முடிகிறது. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன் தோமா அங்கே ஆண்டவர்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதாக இந்த வார்த்தை மூலமாக அங்கே தோமா கிறிஸ்துவுக்கு சாட்சியாக ஜீவித்ததாக சத்திரம் கூறுவதை நாம் கண்டுகொள்ள முடிகிறது. நம்முடைய விசுவாசத்தை அதே வேளைகளில் சீர்குலைக்க சாத்தான் அதே வேளைகளில் நம்மை வஞ்சிக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கிறிஸ்துவின் வைத்திருக்கின்ற விசுவாச வாழ்க்கையில் எந்த விதத்திலும் நாம் குறைபட்டு விடாதபடி நாம் வல்லமையாக கிறிஸ்துவை நாம் பிடித்துக் கொண்டுள்ளதாக நாம் வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கடவுள் என்னோடு பிழைக்கின்றார், என்னுடைய பக்கத்தில் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு வாழ்கின்ற ஒரு வாழ்வை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நாம் வளரக்கூடாது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அந்த ஆக்கியோர் விவாக சொல்கிறார், சந்தேகப்படுகிறவர் காத்தால் அனுமதி அலைகிற கடல் அலைக்கு உப்பாய் இருக்கிறார் என்று சொல்லி குறிப்பிடுவதை நாம் காணலாம். கிறிஸ்துவுக்குள் அன்பார்களே, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எங்களோடு பிழைக்கின்றார், என்னோடு பிழைக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு நாம் முதல வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் எனக்காக யாவை சீர்பிடிப்பார் என்ற நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு இந்த சமுதாயத்தில் நம்ம கொடுத்திருக்கின்ற வாழ்நாட்களில் நாம் வாழோம் என்றால் கடவுளுடைய ஆசீர்வாதம்
நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் நிலவ முடியும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. மூன்றாவது, தோபா தன்னுடைய வாழ்வை ஒப்படைப்பதை நாம் பண்ணலாம். தோபா முதலாவது கிறிஸ்துவை புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொண்ட இந்த தோபா தன்னுடைய வாழ்வை முழுவாக கடவுளுக்குள் ஒப்படைக்கின்றார். யோவான் 20 படித்து வார்த்தையில் சொல்லப்பட்டது, தோபா அவருக்கு குறைத்தமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றார். தோபா இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட கடவுள் என்று மேலான உண்மையை அவர் கண்டுகொண்டவராக அவர் காணப்பட்டார். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் அவர் மாறாத என்பதை அவர் புரிந்து கொண்டார். ஆனால் தான் என் தேவனே என் ஆண்டவரே என் தேவனே சொல்லி அவர் ஆண்டவரை பார்த்து அவர் குறிப்பிடுவதை நாம் கண்டுகொள்ள முடிகிறது. ஆண்டவரை தன்னுடைய குருவாக மாற்ற முடியும். தன்னுடைய ஆண்டவராகவும் தன்னுடைய தேவனாகவும் இந்த தோபா கண்டுகொண்டார். பொதுவாக யூதர்கள் யாரையும் தேவனே என்று அறிக்கை செய்ய மாட்டார்கள். ஆனால் தோபா அவரை மிகவும் தெளிவாக அறிந்து கொண்டதால் என் தேவன் என்று அறிக்கை செய்கின்றார். தோபா இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய ஆண்டவராகவும் தேவனாகவும் ஏற்றுக்கொண்டதோடு அவருக்கு சாட்சியாக கடல் கடந்து இந்திய தேசத்திற்கு வந்து அவர் 17 ஆண்டுகள் பணி செய்ததாக சரித்திரம் கூறுகிறது. 4 ஆண்டுகள் வட இந்தியாவில் சிந்து மாகாணத்திலும், 6 ஆண்டுகள் கேரளாவிலும், 7 ஆண்டுகள் சென்னை மயிலாப்பூரிலும் பணி செய்ததாக சரித்திரம் கூறுகிறது. தோபா ஆண்டவர் நிமித்தமாக பல பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவித்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய சித்தம் கொண்டாலும் அதை முழுமையாக நிறைவேற்றுவதாக அவர் கடைசி வரும் கடவுளுடைய பணியை நிறைவேற்றுவதாக காணப்பட்டார். கடைசியில் அவர் சென்னையில் மயிலாப்பூரில் அங்கே அவர் இரத்த சாட்சியாக மறித்ததாக சரித்திரம் கூறுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பார்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நம்முடைய விசுவாச கண்களால் தரிசிக்கிற நாமும் ஆண்டவருக்கு சிறந்த சாட்சிகளாக வாழ்வோம். ஆண்டவர் நாமே நமது திருவையினாலும் நன்மையினாலும் நம்மை ஒரு நாளும் கண்டித்து காப்பாராக. ஆமென். நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடும் விதமாக அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை ஏறெடுப்போம். வானத்தை பூமியை படைத்து சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாதத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரலோகத்துக்கு எழுந்தருளி சர்வ வல்லமையுள்ள கடவுளை வலது பாகத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபை, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவமன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த தொழுகையின் முடிவுக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் கீர்த்தனை 309 பாடுவோம். கீர்த்தனை 309. Oh
ஜெபம் செய்வோம். எங்களிடத்தில் மீட்கின்ற கிறிஸ்துவாக நேற்றும் இன்றும் என்றும் மாணவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற எங்கள் அன்புள்ளத்தின் தேவனே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியான காலவெளிக்காக உண்மை கொடுத்திருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, காணொலி மூலமாக உங்களுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாகவும், இந்த செய்தியை ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரை தங்களுக்குரியதாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் நீ கொடுத்த நல்ல வாய்ப்புகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் ஒன்று கூடி ஆராதிக்க முடியாதபடி ஆண்டவரே, எங்களுடைய சமுதாயத்தில் காணப்படுகின்ற கொரோனா வைரஸுக்காக உங்களுடைய பாவத்தை நாங்கள் கொண்டாடுவோம். இந்த வைரஸ்கள் பற்றியும் ஆண்டவரே, எங்களை எம்மட்டுமாக கண்மணி போல் பாதுகாத்து நீர் நடத்துகிற மேலான கிருபைகளுக்காக இரக்கத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டங்களை காத்த தேவன் இன்னும் எங்களை காக்க வல்லபடுதே என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாங்கள் சோர்ந்து போகாதபடி உண்மை நாங்கள் பலம் பெற்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ்கின்றோம். மேலான பாக்கியத்தை ஈரங்கள் தர வேண்டுமாய் பார்த்து நாங்கள் தெரிவிக்கின்றோம். நாடிலும் ஆண்டவரே, எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக, இந்த சுற்றத்தால் வாழ்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் உங்களுடைய பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். ஒவ்வொரு ஆசிரியமாண்டே ஒவ்வொரு வேண்டிய நன்மைகளை, தேவைகளை, ஆசீர்வாதங்களை நீ ஒரு ஆளும் பற்று தந்து நீர் வெடத்தொடுமாய் என்னுடைய பார்த்து நாங்கள் தெரிவிக்கின்றோம். வீட்டில் கிறிஸ்து எங்களோடு கூட செயல்படுகிறார், எங்களோடு கூட வாசப்படுகிறார். நம்பிக்கை நிச்சயத்தோடு வாழ்ந்த மேலான பாக்கியத்தை நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தர வேண்டுமாய் பார்த்து நாங்கள் தெரிவிக்கின்றோம். இந்த கொரோனா வைரஸ் மூலமாக எங்களுடைய தமிழ்நாடு, இந்தியா, உலக நாடுகள் அனைத்தும் கலங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை ஒவ்வொருவரோடு குறைப்பதுமாய் பார்த்து நாங்கள் தெரிவிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த வைரஸ் முற்றிலுமாக எங்களுடைய நாடுகளிலிருந்து அகற்றப்படுத்ததாக நீ செயல்பட வேண்டுமாய் பார்த்து நாங்கள் தெரிவிக்கின்றோம். இதற்காக எங்களுடைய மத்திய, மாநில அரசாங்கங்கள் செய்கின்ற எல்லா முயற்சிகளையும் இது வாய்க்கப்பட வேண்டுமாய் பார்த்து நாங்கள் தெரிவிக்கின்றோம். நாடுகளும் ஆண்டவரே, இந்த வியாதிக்குட்பட்டிருக்கின்ற மக்களுக்காக உங்களுடைய சமூகத்துக்கு நாங்கள் தெரிவிக்கின்றோம். பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த கொடிய வியாதிக்கு உம்மால் மட்டுமே மீட்க முடியும் என்ற நம்பிக்கை நிச்சயத்தோடு உங்களுடைய சமூகத்துக்கு நாங்கள் தெரிவிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த வியாதியிலிருந்து நல்ல விடுதலை வாழ்வு கொடுத்து நல்ல சுகமற்றவர்களாக வாழ்கின்ற நல்ல வாழ்வை நீ தர வேண்டுமாய் பாவத்துக்கு நாங்கள் தெரிவிக்கின்றோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த வியாதி மத்தியிலும் கடினமாக உழைக்கின்ற மருத்துவர்கள், தாதிமார்கள், இன்னும் சுகாதார பணியாட்கள் ஒவ்வொருக்காக சமூகத்துக்கு நாங்கள் தெரிவிக்கின்றோம். ஒவ்வொரு வேடத்தில் இருக்க வேண்டும் பாவத்துக்கு நாங்கள் தெரிவிக்கின்றோம். எங்களுடைய ஆண்டவரே, காவல்துறை பணியாட்களுக்காக உங்களுடைய சமூகத்துக்கு நாங்கள் நாடும். ஒவ்வொரு மக்களையும் பாதுகாக்கின்ற பணிகளில் தங்களுடைய கடமைகளை செய்கின்றவர்களும் உங்களுடைய கிருபை பிள்ளைகளை தாங்கி வேடத்தோடு வாயுடைய பாவத்துக்கு நாங்கள் தெரிவிக்கின்றோம். இந்த மாதிரி வியாதிகளும் அவருடைய வாழ்க்குள்ளாதபடி தங்களுடைய கடமைகளை நல்லமல் செய்து நல்ல வெற்றிகளை கண்டு உண்மை ஸ்தோத்திரிக்க பயப்படுத்த தூயாவெல்லாமையாக வேடத்தோடு வாயுடைய பாவத்துக்கு நாங்கள் தெரிவிக்கின்றோம். இந்த நாட்களிலும் ஆண்டவே, உங்களுடைய ஆலயத்தில் நாங்கள் ஒன்று ஓடி ஆராதிக்க முடியாது இருக்கின்ற எல்லா நிலைமைகளையும் நீர் அறிந்து ஆண்டவர் ரகசியத்தில் இந்த நிலைமைகள் மாற்றப்படுத்துவதாகும். ஆண்டவை நாங்கள் குடும்பமாக உங்களுடைய ஆழ்த்துண்டு உண்மை ஆராதித்து பயப்படுத்த நல்ல காரணங்கள் தர வேண்டுமாய் என்ற சமூகத்துக்கு நாங்கள் தெரிவிக்கின்றோம். எங்களை முழுவாக ஒப்படைக்கிறோம். நீரே வேண்டும் சொல்லுகிறோம். இதை மேற்சொல்லியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்புள்ள பிரவர்த்தனையே, ஆமென். Amen.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் அன்பும் தூய ஆவியோட ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் சதா காலம் இருப்பதாக. ஆண்டவர் முடிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள்.